நோ 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 நோ. தேங்க்யூ வெரி மச். நான் யார்கிட்டையும் கேட்டதில்ல, நான் யாரையும் பார்த்து எழுதல, நானும் பெட் அடிக்கல, எந்த எக்ஸாம் ரூல்ஸும் பிரேக் பண்ணல. இதெல்லாம் செஞ்சுருக்கானே கமல், அவன் நீங்க கண்டுக்க மாட்டுறீங்க. நீங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்க்காத தப்ப நான் எக்ஸாம் எழுதவும் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்டால மக படிக்கிறதுல, புரியாம படிக்கிறதுல, புரிஞ்சு படிக்கிறது, மேனேஜ்மெண்ட்னா என்னென்ன சொல்லி தராங்கல்ல அது தெரிஞ்சு படிக்கிறது. இதை பாருங்க, எக்ஸாம் பேப்பர், எக்கனாமிக்ஸ் பேப்பர், QMM பேப்பர், OB பேப்பர், BC பேப்பர், எல்லா பேப்பரையும் பாருங்க. கமல் ஜோதிகா எழுத பார்த்துட்டுறீங்க, சூர்யாவை எழுத விட்டுறீங்க, திருஷா பார்த்து எழுதையும் விட்டுறீங்க. ஆனா நான் யாரையும் பார்த்துறதில்ல, அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். நான் இங்க என்ன இருக்கோ அதை வச்சு எழுதுறேன், அது என் மனசுக்கு தெரியும். நீங்களே முடிவு பண்ணீங்க, கமலா ரஜினியா யாரை சப்போர்ட் பண்றீங்க? பார்த்து எழுதுறனா பார்க்காம எழுதுனா? ஓகே, பாய் பாய். ஏய் கமல, நான் தான். இங்கிட்டு வா. இங்கிட்டு வா. எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சாமே? ஆமாங்கய்யா. எக்ஸாம்ல பிட் அடிக்காத அடிக்கான்னு சொன்னனே, ஏன் அப்படி சொன்னேன் இப்போ புரியுதா? நல்லாவே புரிஞ்சுதுங்கய்யா. நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுது. அதுக்கு தானேயா MBA டிஸ்கன்டினியூ பண்ணலான்னு இருக்கீங்க. டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்களா? ஒழுங்கா பிட் அடிக்க தெரியாம அடிச்சு இப்போ மாட்டிட்டு வந்து முழிக்கிறியே, இது உனக்கு வெக்கமா தெரியல? அதுக்காக 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 பிட் அடிக்கிறதுல PhD எங்கேயா முடிச்சுட்டு வர முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. இந்த நக்கலங்கிண்டெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. நான் ஒன்றும் நக்கலங்கிண்டல பேசலைங்க. பிட் அடிக்கிறது ஒன்றும் ஈஸியான காரியம் இல்லைங்க. நம்ம புக்கில் எந்த கொஸ்டின் எங்கேருந்து வரும் யாருக்குங்க தெரியும்? அதனால் ஆனால் எப்படி படித்தாலும் புரியலைங்க, டியூஷன் போனாலும் புரியலைங்க. என்ன விட்டுருங்க, நான் படிக்கலைங்க. ஒழுங்கா படிச்சுட்டிருக்கிறேன், நம்ம விட்டு அடிச்சு மானத்தை வாங்கிட்டேல்ல. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. ஏங்க வேற எப்படின்னு கேட்குறேன். இத்தனை வருஷமா நானும் படிக்கிறேன்னு சொல்றியே, இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிருப்பியா நீ? ஒரு சப்ஜெக்ட்ல என்ன? நான் உன்னை படிக்க வச்சுட்டேன், நீ ஒழுங்கா படிச்சியா? உன்னை 7ஆம் கிளாஸ்ல இருந்து பிட் அடிக்காத நான் தலையா அழைச்சுட்டேனே, என் பேச்சு கேட்டையா நீ? எனக்காக படிக்க மாட்டீங்களா? என் மைனை மேனேஜராக்கி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? உங்க அம்மாவுடைய ஆசை அதானே, உனக்கு தெரியாதா அது? ஐயா, இனிமே ஒழுங்கா படிப்பேன், என்ன நம்புங்கய்யா. உங்களை தானே நம்பணும். நீங்க நல்லா வருவீன்னு எனக்கு தெரியும்.